அன்றைய இதில் வந்து தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. இந்த காவிரி பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் அவரும் 2 அதிகாரிகள் மட்டும், அரசு அதிகாரிகள் மட்டும் கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அங்கே கல்வி அமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் ரகுபதி வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய தாயார் வந்து புரட்சித் தலைவர் மேலே அதிக ஒரு பாசம் கொண்ட ஒருத்தர். அவங்க வீட்டுக்கு காலையில் போகிறாரு. காலை சிற்றுண்டிக்கு போகிற மாதிரி போகிறாரு. அப்போ அங்கே வந்து அவருக்கு உணவு பரிமாறுறாங்க. உணவு சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி மட்டும் குடிக்காமல் இருக்கிறாரு. அப்போ அமைச்சர் ரகுபதியோட தாயார், ஏன் நீங்கள் தண்ணி குடிக்கலன்னு கேட்கும் பொழுது, உங்கள் மகன் தான் தண்ணி கொடுக்க மாட்டேன்றார்ல, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்றாரு, நாங்கள் எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு முகமலர்ச்சியாக ஒரு டக்குன்னு ஒரு சந்தோஷ ரேகை படுகிறது. எவ்வளோ ஒரு நாசுக்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த செய்தியை கர்நாடகாவின் முதலமைச்சர் மாண்புமிகு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள், அப்போ அந்த நேரம் மருத்துவமனையில் அவர் இருக்கிறார், அவருக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கிறது.